வந்தாச்சு. நம்ம மிஷினை கொண்டு வந்தாச்சு. இதான் நம்ம வயல் பாருங்கள், அப்படியே விளைஞ்சு மழை பெஞ்சு ஈரமாகி ஆல்ரெடி படுத்துருச்சு. அறுத்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 70% முடிஞ்சு. இங்கே பாருங்கள், பச்சை பசையாக தெரியுதா? இதெல்லாம் வந்து மறுமுளைப்பு. அந்த மறுபடியும் முளைச்சி மழை பெஞ்சில்ல, தண்ணி வந்துனால மறுபடியும் முளைச்சி அப்படியே பொதியாக இருக்கு பாருங்க. இன்னொரு மழை பெஞ்சுன்னா அது கூட விளைஞ்சிடும். இது விளைஞ்சால் பழசு போயிரும்ல, அதனால் அறுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின் வந்து நம்ம வயலுக்கு போயிட்டுருக்கு. நானும் அந்த வண்டியில் போயிட்டுருக்கேன். நம்ம வயலில் இப்போ நம்ம மிஷின் இறங்கியாச்சு. ஸோ கருதாக இருக்க போகுது. வயலில் பாருங்கள், கருத அறுக்கும் இயந்திரம் மறுத்துக்கிட்டு இருக்கு. இதான் நம்ம வயல் பாருங்கள், அப்படியே விளைஞ்சு மழை பெஞ்சு ஈரமாகி ஆல்ரெடி படுத்துருச்சு. பாருங்களேன், இப்படி தான் படுத்து அப்படியே பின்னாடி முளைச்சிருச்சு. கஷ்டப்பட்டு 3 மாதம் இதை பார்த்துட்டு இருந்தோம். விவசாய பணிகள் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இறுதிக்கட்ட பணிக்கு வந்தாச்சு. நம்ம மிஷினை கொண்டு வந்தாச்சு. போய் அறுத்தரணும்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. மிஷினே டிமாண்டாக இருக்குங்க. ஏன்னா எப்போவுமே மிஷின் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டுருப்பாங்க, ஆள் தான் இருக்காது. பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய மிஷின் இல்லை, கம்மியாகிடுச்சு நம்ம ஏரியாவில். அதனால் போட்டியாக இருக்குது. மிஷினை கொண்டு வர பெரிய வேலையாக போச்சு. பக்கத்து செய்கார் கூட இருக்குன்ட்ருக்காப்புல, அதனால் அவர் ரெடி பண்ணுறாப்புல. அறுப்பு இருக்கா? ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு அப்படியே சுற்றி இப்படி வந்து இப்படி போயிட்டு கட் பண்ணி அப்படியே போய்ட்டுருக்கு. இந்த காரணம் ஃபுல்லாக அறுத்துட்டு வர்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காது, கட் பண்ணாது. ஏன்னா சைடில் உள்ளதெல்லாம் வந்து விட்டுரும். அதனால் நம்ம தான் வந்து கற்கரை வச்சு நம்ம அறுத்துக்கணும், இல்லைன்னா அது போயிடும். ஸோ நம்ம அடுத்தடுத்து அதில் போட்டோம்னா அது அடுத்து அறுக்கும்போது சேர்த்து அறுத்து விட்டுரும். கைஸ், இப்போ கருது அறுத்துட்டு வண்டியோட டேங்க் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ட்ரக்கில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. கைஸ், இப்போது நமக்கு போக வழியில் இந்த வயல் மட்டும் சின்ன 2 மீட்டர் நிற்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் நமக்காண்டி வழி விட்றாங்க. அந்த இடத்த மட்டும் அறுத்துவிட்டு நம்ம ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா போகுது, வீட்டுக்கு போகுது. ஸோ 2 இது 20 மூடை அப்ராக்சிமேட்டாக ரெடியாக இருக்குது போகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் இருக்கணும். இன்னும் ஒரு டேங்க் வரும்னு நினைக்கிறேன் நமக்கு.
எப்படியாவது இதை கொண்டு வந்துடணும், விளைஞ்சிடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாருக்கும் ரொட்டீனாக போடுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அதை ஆஸ் யூஸ்வலாக பண்ணிடுவாங்க. பட் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இது ஸ்பெஷல் இந்த வருஷம். அடுத்த வருஷங்களுக்கு வந்து நல்லா பண்ணக்கூடிய ஆசை இருக்குது. பட் இந்த வருஷம் வந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும்னு சொல்கிறேன். வந்து எப்படியோ நம்ம அறுத்தாச்சு. அதுக்கான இந்த வர்ண பகவான மழை நமக்கு வந்து கை கொடுத்துருச்சு. ஏன்னா அதான் ரொம்ப நம்ம டேஞ்சர் பண்ணிச்சு. இப்போ அது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி அடுத்து முடிச்சிடுவோம். நம்ம கருதுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். பார்க்கலாம், காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப மெனக்கட்டு தான் பண்ணோம் நம்ம. ஏன்னா அந்த இடங்கள்லாம் மேடு, இந்த பக்கம் மேடு, பயிரெலாம் இருக்காது. நம்ம ஆளை வச்சு நம்ம சொல்கிறது நட்டோம், அதை நடவு பண்ணோம். அதனால தான் கொஞ்சம் ஈக்குவலாக போச்சு. உரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டனால நல்லா தூர் கட்டிக்கிச்சு. இந்த பக்கம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, பயிரே இல்லை அப்படி இருந்துச்சு. நீங்களாக இருக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு. லாஸ்ட் ரோ கூட பிட்டு. டன் டைம் பாருங்கள், 6:13. நெல் நல்லா கொட்டி கிடக்குங்க. நல்ல ஃபுல்லாக நெல் எல்லாம் கீழே கிடந்தது, படுத்துருச்சுல. ஸோ 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு நம்ம அறுத்து. ஸோ பாருங்கள் எப்படி க்ரீனரியாக இருந்தது, இப்போ அப்படியே அறுத்து டல்லாகிடுச்சு.